இது 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க. வேணான்னா கீழே போட்டுக்கலாம். இப்படி இழுத்தீங்கன்னா ஓகேங்களா? ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அடிஷ்னலாக ஓட்டை கொடுத்துருப்பாங்க இந்த மிஷினில். அதனால் இந்த ஹோல்ஸில் நான் இதை இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டனில் மாட்டிட்டு இதில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். த்ரெட்டுக்கும் பாபினுக்கும் நடுவில் வச்சு 4 லாக் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும், இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இருக்கு இல்லையா, வெளியில் இப்படி இழுத்துக்கணும். இது இழுத்துடணும், இது இந்த பக்கம் தள்ளணும், இது இதில் மாட்டணும். 3 வேலை செஞ்சு வந்து பாபினுக்கு. ஆமாம், இது மேலே டேப் பண்ணோம்னா லைட்டாக பிடிக்கணும். லைட்டாக பிடிச்சிட்டு கீழே ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபுல்லாகிடுச்சுன்னா ஸ்டாப் ஆகிடுங்க. அது ஸ்டாப் ஆகிடும். எடுத்துட்டு இங்கே த்ரெட் கட்டர் இருக்கும். இருங்க ஒரு நிமிஷம், நான் அந்த பக்கம் உட்காந்து. ஃபுல்லாக சுற்றினா மூவ் ஆகாது. அதுக்காக கொஞ்சம் லைட்டாக எடுத்துடுறேன். ஓகே. ஃபுல்லாக இருக்கிற நூலை குறைச்சிக்கிறேன் நான். ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்து ரொட்டேட் ஆகாது. அதுதான் ஒரு மாதிரி ஒரு இது வந்து உள்ளுக்கே இருக்கும். இது வந்து கம்மி பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த வைடப் கம்மியாயிடும். நிறைய சுற்றுச்சு இல்லையா, அடுத்த தடவை சுற்றும்போது கொஞ்சம் கம்மியாக சுற்றும். வேணும்னா திருப்பி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பழைய மிஷினில் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதே தான். பழைய மிஷினில் போடுற மாதிரி தான். அதில் மாற்றம் எதுவும் இல்லை. இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். Thank you.
இந்த இது இருக்கு இல்லையா, இதில் மாட்டிட்டு அப்படியே யூட்டர்ன் எடுத்துட்டு வீலை நம்ம பக்கமாக சுற்றணும்னா இது மாதிரி மேலே வரும். ரைட்லேருந்து லெஃப்ட்டு, அப்படியே அப்பு, கீழே டவுன். இப்படி வச்சுட்டு இந்த பின் இருக்கு இல்லையா, இந்த பின்னில் மாட்டிடணும். மாட்டிட்டு இதை கீழே இழுத்திங்கன்னா அது பாருங்க இது இருக்கும். இதை கீழே இழுத்துட்டு ஊசி அணைச்சா மாதிரி பிடிச்சி இப்படி மாட்டி இழுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். பேக் சைடில் தான் த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் பண்ணோம்னா போன வழியிலே த்ரெட்டு வந்துடும். இழுத்திங்கன்னா மேலே வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் அதை லாக் பண்ணிக்கணும். பாபின் சுற்றத்துக்கு மட்டும் தான் வெளியில், மற்றபடி ஆமாம், இல்லைன்னா இது சுற்றாது. இது பண்ணி இதில் போட்டுட்டு இந்த பின்னில் மாட்டிட்டு யூட்டர்ன் எடுத்துட்டு வீலை நம்ம பக்கமாக சுற்றிட்டு மேலே வந்துச்சுன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் எடுத்து மேலே தூக்கி திரும்பி கீழே வந்து இந்த பின் இருக்கு இல்லையா, இந்த பின்னில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இது கீழே இழுத்து ஊசி அணைச்சா மாதிரி பிடிச்சி மாட்டிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் நூலை வந்து இழுத்துக்கணும். ஃப்ரண்ட்டில் தான் ஹோல்ஸ் இருக்கும். சாதாரணமாக பழைய மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், ஓகேங்களா? இதுக்கு பேர் த்ரெட் டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த த்ரெட் டென்ஷன் மினிமம் வந்து இதில் 3 தான் வைக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி லென்த்து, நார்மல் ஸ்டிச்சுடைய லென்த்து 2.5 இல்லைன்னா 3, 2.5லேருந்து 3 வரையும் வச்சுக்கலாம். ஏஏன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த ஏஏ வந்து நார்மல் ஸ்டிச்சு. வயலட் வயலட் கலரில் இருக்க ஏஏ வந்து நார்மல் ஸ்டிச்சு. இதில் ஆனால் ஒரு ஏ தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏஏன்னு 2 ஏ காமிச்சிருக்காங்க. ஒரு ஏக்கு இதுவும் இன்னொரு ஏக்கு இதுக்கு மிடில்லையும் இந்த இடத்துல ஆக்டிவேஷன் ஆகும். இந்த இடத்துல அடிக்கும். அதாவது இந்த நீடில் வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்கள். நீடில் பாருங்கள் நகருங்களா, ஏ வச்சா இந்த இன்னொரு ஏ வச்சா அந்த மாதிரி போகும். ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட் ஏ இதுதான், ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுதான் முதல் ஏ. ஆமாம், நடுவில். ஓகேங்களா? இது ரிவர்ஸ் அடிக்கிறது. ப்ரெஸ் பண்ணால் ரிவர்ஸ் அடிக்கும். ஓகேங்களா? இதில் நான் இப்போ வந்து நார்மல் ஏ வச்சேன். இப்போ இந்த ஏ அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஊசியை மேலே தூக்கிட்டு எப்பவுமே சரிங்க. இந்த ஏ இது வந்து சைடில் அடிக்கிற ஏக்கு மட்டும்தான் நார்மல் ஸ்டிச்சுக்கு 2.5லேருந்து 3. டிசைன் ஒர்க்குங்களாம் நீங்கள் உங்கள் விருப்பமாக வச்சுக்கலாம். கம்மியாகவும் வச்சுக்கலாம், ஜாஸ்தியாகவும் வச்சுக்கலாம், நம்ம விருப்பம். டிசைன் மாற்றும் போது ஒவ்வொரு வாட்டியும் அந்த இது பண்ணுங்களா? நம்ம இப்போ இதில் இருக்க டிசைன் மட்டும், மேலே இருக்க டிசைன் மட்டும் மாற்றுறோம். வயலட்டில் இருக்க டிசைன் மட்டும் மாற்றுறோம். கீழே கிரே கலரில் டிசைன் மாற்றலை. வயலட்டில் இருக்கிறதெல்லாம் ஆக்டிவேஷன் ஆகணும்னா 1 2 3. ஓகே. கிரே கலர்னால் இது கீழே இது வந்து கிரே கொடுத்துருக்காங்களே இல்லை கொஞ்சோண்டு இந்த எஸ்எஸ் இந்த மோடில் வச்சா கிரேலாம். ஓகே. ஆஹா, நம்ம தான் மாற்றணும். அது எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக ஆகாது. கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கிறேன், வேறு ஒன்றும். இப்போ எஸ்எஸ்ல வச்சு அடிக்கிறேன். எஸ்எஸ் கிரே கலரில் இருக்கிறதெல்லாம் ஆக்டிவேஷன். எல்லாமே டிசைன் ஒர்க்குன்றதுனால அடிக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும்.
மைனஸில் வேணும்னா மைனஸில் அடிக்கலாம். மைனஸில் அடித்தா சின்னதாக அடிக்கும், அவ்வளோதான். கிட்ட கிட்ட அடிக்கும். இதில் இருக்க ஏ இருக்கு இல்லைங்களா, ஏ இந்த ஏவுமே வந்து டிசைன் ஒர்க்கு தான். சங்கிலி தையல் சொல்லுவாங்க தெரியுங்களா, அது சின்னதாக இருக்கும். வேறு நார்மல் ஸ்டிச்சுக்கு மட்டும் நீங்கள் இது போட்டிங்கன்னா போதும், மற்றதுக்கெல்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. அது ரிவர்ஸ் போடுறீங்களே, அது நார்மல் ஸ்டிச்சுக்கு மட்டும் போட்டிங்கன்னா போதும். இது ஃபுல் டைமண்டு போடல, கேவு காணும். டிசைனு இது நார்மல். ஓகேங்களா? என்ன வேறு கேஸ் சுற்றலாம், உங்கள் பக்கமாக தான் சுற்றலாம். மேலே எழுத இல்லை, கையில் பிடிச்சி பார்த்துட்டா மேலே எழுத வந்துருச்சுங்களா. 2 பீஸ் எழுத இப்போ பேக் இருக்கு. அது உள்ளே போட்டு மாட்டி பேக் போடணும். அந்த இது உள்ளே போட்டு போட்டு பேக்கில் வாங்க. இப்போ அது இறக்கி விடணும். ஓகேங்களா? ஃபுட்டே இது செய்யலாம், இது தெரியலன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம், இதான் பேசி எமோஷனலாக இதுதான். பின்னி போடுவேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக கை நம்ம பழகிட்டோம்னா ஒரு 2-3 வாட்டி அவ்வளோதான். இப்போ அந்த இது வந்து ஃபுட்டை வந்து கீழே இறக்கணும். ஒன்றுன்னா பாருங்க. ஃபுட்டு இறக்கணும் இல்லைங்க, அது பின்னாடி இருக்கு பாருங்க. அதை இறக்கணும். துணி பாரு, துணி எடு, திருப்பி மடிச்சு வை. இந்த பிசுறு உள்ளே போகக்கூடாது. அவங்க சேர்த்து கொடு. அந்த கை அந்த கை. இப்போ லைட்டாக ஸ்டார்ட். ஏ கொண்டு வச்சுட்டாவா? ஃபஸ்ட்டு நார்மல் ஏலேருந்து ஸ்டார்ட். 2.5 அடிக்கிறது அது வேற ஒன்றும் இல்லை. திருப்பி இப்போ ஸ்டார்ட் பண்ணி பேக் போயிட்டு வரும். ஓகேங்களா? கிட்ட போகக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது, பயப்படாது. அதில் வேறு வேறு மூணு வச்சுருவாங்க. ரெண்டு இது மாட்டிக்கலாம் கையை. இப்போ இது பண்ணணுங்களா மோடு மாற்றும்போது? ஒன்றுமே பண்ண வேணாம். இப்போ மேலெல்லாம் ஊசி எப்படி மேலே தூக்கணும்? இந்த வீலை அழகாக மேலே எடுத்துக்கணும். இப்போ ஸ்டார்ட். ஊசி இந்த சைடு வந்துருச்சா? ஒன்றா மாற்றினா தெரியும். துணி நார்மலாக விட்டு கேப். ஸ்டிச்சஸ்லாம் நல்லா இருக்கும். பெரிய மிஷினில் தைச்சிங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அதே மாதிரி. அது எனக்கு ஒரு சில மிஷினில் தைச்சா ஒரு மாதிரி இருக்கும். தையல் வந்து துணியில் தைச்சி இதில் தைச்சா மாதிரியே இருக்காது. இது நல்லாவே இருக்கும். நல்லா தான் இருக்குது. ஸ்டிச்சஸ் நல்லா இருக்கு. இப்போ இது கிட்ட கிட்ட வரணும்னு என்ன சொன்னீங்க? லென்த்தை வந்து கம்மி பண்ணிக்கணும். லென்த் எழுதுங்களா? ஆமாம், லென்த்து கம்மி பண்ணிங்கன்னா கிட்ட கிட்ட வரும். ஒன்றுலேருந்து எது வேணால் வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம் தான். 1 கீழே கூட வச்சுக்கலாம். இதுதான் வந்து நார்மல் ஸ்டிச்சஸ். துணி நம்ம தைக்கிறது. மற்றதெல்லாம் எம்ப்ராய்டரி மாதிரி. தைக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. ஒரு ஜாலி வருதா இல்லையா? நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. தைச்சி போட்டிங்கன்னு ஒரு ப்ளவுஸ் இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். இப்போது இவளோட டாப்லாம் இவ்வளோ தைப்பா. கட்டிங் எல்லாமே தெரியும். டைலரிங் கிளாஸ் போயிருக்கு. தச்சு விட்டுருச்சு கொஞ்ச நாள். லேப்லேயே இருக்கிறதுனால இது மேலே இன்ட்ரெஸ்ட். இப்போ இது இருந்ததுன்னா ஒரு 1 hour 1/2 hour உட்காந்தீங்கன்னா கூட போதும். நீட்டாகவே வருது.
நீட்டாகவே வருதா? அதை மாற்றலை நீ என்ன மாற்றணும் பாரு. அதுதான் அதான் வந்துடும். ஓ இப்போ வந்து நார்மலுக்கு போகிறேன். ம். இது எல்லா ஸ்டிச்சும் முடிச்சிட்டியா அதில்? கொஞ்சம் இதில் வந்து இது வச்சுக்கோங்க. ஊசி மாற்றணும். மாற்ற அப்படி பண்ணி அப்படியே வச்சு நான் ஈடி கொடுக்காது அதுக்கே போயிடும். நீ அப்படியே போயிடும். நார்மலாக விட்டுரு அது நார்மல் வந்தால் பாருங்கள். வருது. டிஃப்ரெண்ட்டாக வருது சார். அப்படியே விட்டுரு. விவசாயி அப்படியே தள்ளி போடு. இது வந்து அந்த மிஷின் மாதிரி இல்லை. இது இருக்கணும் பாருங்க. அது முன்ன பின்ன போய் தான் வரும். இப்போ அங்கே ஓப்பன் பண்ண முடியாது. இது உள்ள இருந்துடும். கேப் அந்த கேப் உள்ள கரெக்டாக இப்படி வச்சு அந்த கேப்பும் இந்த கேப்பும் ஒன்றா வச்சு இதுக்கலாம் இந்த அதுக்கு ஃபுட் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு மிஷின் போட போகிறோம். ரெண்ட் என்னவோ அதை நம்ம முழுசாக தான் கொடுக்க போகிறோம். இது ஃபுட் அந்த மாற்றுவாங்க. அதில் வராது. ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க பொருஷாவகத்தில். அவங்க காஜா பட்டனும் பீகோ ஸ்டிச்சிங் எனக்கு எம்மிங் மட்டும் போதும் தெளிவாக சொல்லிட்டாங்க. வேற எதுவுமே எனக்கு தேவையில்ல சொல்லிட்டு. இது நல்ல ஒரு நாளைக்கு அந்த அம்மா எவ்வளோ தெரியுமா சம்பாதிக்குது? 1200 500 சம்பாதிக்குது ஒரு நாளைக்கு. அதுவும் அவங்களுடைய இதுதான் ரொம்ப மெயின். இந்த மார்வடி லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா எனக்கு பீக்கோ தான் வேணும்னு. மார்வடி வீட்டுக்கு போனாலே பீக்கோ நார்மலாக பார்க்குறவங்களுக்கு இதுவாக இருக்கும். சொல்கிறேன் நான் எல்லாமே ஃபுல்லாக நீட்டாக வரும். இது இருக்கு இல்லைங்களா, பெல் ஸ்லீவ்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஃப்ராக்லாம் அடிக்கிறாங்களே அந்த பெல் ஸ்லீவுக்கு வச்சுக்கலாம். இது அழகாக இருக்கும். இது இங்கே வந்து உள்ள ஒயர் குத்து அடிப்பாங்க பத்திரிக்கை. ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த இன்ஸ்டியூட் லேடி அவங்க அவங்களுடைய எல்லாரும் இதுக்கும் வந்து எங்கதான் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு வர்றது எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. அவங்களுக்கு நாங்கள் போகும்போதுன்னா அவங்களுக்கு நான் கைடன்ஸ் இந்த மாதிரி பீகோ ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த இப்போ ஒரு சீல் அடிச்சிட்டேன். இப்போ அடுத்த சீல் அடிக்கிறேன். இந்த சீல் அடிக்கிறேன். க்ரே சீல் முதல்ல பிங்க்கில் அடித்தேன், வைலட்டில் அடித்தேன். இப்போ க்ரேயில் அடிக்கிறேன். க்ரேயில் அடிக்கிறது கொஞ்சம் அதை ஒரு 4-5 த்ரெட்டு போட்டு அடிச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இதை அடிச்சிக்கலாம். நம்ம விருப்பம் தான். ஒரு சிலருக்கு இது பிடிக்கும். இப்போ நம்ம கிளாத் அடிக்கிறதுனா இதை அடிச்சுக்கோங்க. இல்லை பிஸ்னஸ்க்குன்னா அந்த இது கூட அடிச்சுக்கோங்க. இது அடிக்கிறீங்கன்னா 10 ரூபா கூட சேர்த்து வைக்கணும். த்ரெட் ஜாஸ்தி ஆகும். அவ்வளோதான். அவ்வளோதான். பார்ட்னர் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னா பாதி வச்சுக்கிறீங்க. ஊசியில் நூல் இருக்கா? இங்கே நூலே இல்லை. நூலை போடுங்க. ஊசியில் நூல் போட்டுட்டு அப்படி வைக்க தெரியலன்னா ஒரே நிமிஷம் ஊசி இப்படி உள்ளே விட்டுருங்க. ஓட்டையில் போச்சுங்களா? இப்போ இது முன்ன பின்ன இப்படி தான் அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ வைங்க. கீழே போடுங்க. இதை அந்த மேலே இருக்கு. கொஞ்சம் மேலே ஓகேங்களா? செட் ஆயிடுச்சு. மாட்டி பீக்கோ அடிக்கிறதுக்கு நீங்கள் பொசிஷன் மட்டும் வச்சுக்கோங்க. ஆமாம், 4 ஆகும் பொசிஷன் வைக்கிறதுக்கு. இந்த கை தான் யூஸ் பண்ணால் அதை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். அந்த பக்கம் யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் பீக்கோ நல்லா வராது. கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோ. அவ்வளோ இப்போ வந்து இது ஃபால்ஸ் கழட்டிங்க. கீழே ஓரம் சாதா கீழே நம்ம நார்மலாக தைச்சதுலாம் மடங்கி இருக்கும். நான் சும்மா அப்படி தெரிவிக்கிறேன். அதெல்லாம் பண்ணணும் லேட்டாக. நார்மல் ஸ்டிச்சிங் மேலே வரும். நார்மலாக இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கணும்.
வந்து நம்ம கையே ஆட்டோமேட்டிக்காக நின்றுவோம். இது சும்மா நீங்கள் நெக்ஸ்ட் தைக்கும் நான் லூஸ் ஸ்டிச்சஸ் தான் போட்டேன். கம்மி பண்ணி ரொம்ப லூஸாக இருக்குது, அப்படி பிரிஞ்சு வந்துடுறேன். இதை எடுத்துடுறேன். நம்ம டைலர்லாம் என்ன பண்ணுறாங்க, இதை அப்படியே நீட்டாக அடிச்சு கொடுத்துறாங்க, அடிச்சிடுவாங்க. மேலே அந்த தையல் தெரியும். நம்ம கையில் சிலர் என்ன பண்ணுவாங்க, எம்மிங் மேலே வரணும்னு. ஹெம்மிங் வரணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஹெம்மிங். இப்போ நம்ம பண்ணுறது ஹெம்மிங். நான் ஏன் இதை அடிச்சுட்டு இதை அடிச்சேன்னா சில நேரத்தில் ஸ்ட்ரெயிட்டு கிடைக்காது, அதுக்காக அப்படி அடிச்சது. கொஞ்சோண்டு விட்டுக்கிறேன் பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா இப்போ தெரியும். இப்போ ஃபால்ஸ் வச்சுட்டேன், கீழே வச்சு பாமாடி அடிச்சிட்டேன். இதை சாரியை வந்து பேக் சைடில் பிடிச்சி கீழே 1/4 இன்ச் நமக்கு வெளியில் தெரியணும். ஃபுல் சாரி அந்த பக்கம் போயிடணும். பிட்டு வந்து இந்த சைடு வருதா நம்மளுக்கு, அந்த ஓரத்தில் மட்டும்தான் நம்ம அடிக்கணும். இந்த இது மோடு எழுதிக்கோங்க. இதுக்கு என்ன மோடுன்னா பீகோ ஸ்டிச்சிங், சாரி எம்மிங்க்கு ஃபால்ஸ் எம்மிங் கொடுப்போம். ஃபால்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியாது, இல்லை ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பட்டி இதெல்லாம் வைக்கிறோம்ல, ரவுண்டெல்லாம் நெக்கெல்லாம் வைக்கிறோம். இப்போ இது இருக்கு இல்லையா, இந்த வீல் இருக்கு இல்லையா, ப்ராக்கெட்டில் வீல் ஃபுட்டர்னு போட்டுக்கோங்க ஐடென்டிஃபிகேஷனுக்கு. அது பைப்பு சொன்னேன் இல்லையா, இதுக்கு வீல் இருக்கா, அதனால வீல் ஃபுட்டர். இதுக்கு பேர் ஹெம்மிங் ஃபுட்டரு, நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக வீல் ஃபுட்டர்னு வச்சுக்கோம். ஓகேவா? இந்த ஈ மோடு வைக்கிறேன் இதுக்கு. இங்கே பாருங்க, எப்பயுமே இந்த மாதிரி மேனுவலாக ஒரு தடவை போட்டு பார்க்கணும். இந்த ஊசி இந்த எண்டுக்கு வருதா, இந்த எண்டுக்கு வரும்போது இதில் ஒரு குத்துற மாதிரி பார்த்துக்கணும். இதில் இந்த சாரியில் ஒரு அடி இது வந்து அடிக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா இந்த கிளாத் வைஸ் வந்து முன்ன பின்ன மாற்றிக்கணும். இதுவே திக்கான கிளாத்தாக இருந்தால் இப்படி கூட வரும், திக்னஸ் கம்மியாக இருந்தால் ஊசிக்கு நெருக்கமாக வரும், இந்த பக்கம் நெருக்கமாக வரும். குறிச்சிச்சிங்களா? இப்போ இது திக்னஸ் கம்மியாக இருக்க கிளாத், அப்போ கம்மியாக இருக்கும்போது கம்மியாக மடங்குமா? கம்மியாக மடங்கும் போது இதனுடைய ஹைட்டு கம்மியாகும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த புடவைக்கு, இது புடவை உள்ளே இருக்கிறது ஃபால்ஸு, இந்த ரெட் கலர் வந்து ஃபால்ஸு, எல்லோ கலர் வந்து புடவை. ஓகேங்களா? புடவையில் ஒரே ஒரு குத்து தான் குத்தணும். இந்த பாருங்க, ஈ மூடு எப்படி இருக்கு, ஓகே, இப்படி அடிச்சு கார்டியா லைன் மாதிரி ஒரே ஒரு குத்து, அந்த வி ஷேப்ல வர ஒரு குத்து மட்டும் புடவையில குத்த போறோம். மற்றதெல்லாம் ஃபால்ஸ்ல விடும். அவ்வளோதான் கான்செப்ட். வி ஷேப்ல இருந்து வர அதில் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். CFCயில் கொஞ்சம் பெருசாகவே அடிக்கிறேன் நான். ஓகேங்களா? அது இங்கே பிடிச்சிருக்கு, அதை எடுக்கணும். இல்லை, முதல்ல தைச்சேன் இல்லைங்களா, அப்போ ஒரு நூல் உள்ளே மாட்டிச்சு, அதை அப்பயே எடுத்தோம்னா வெளியில் வந்துக்குமேனு பக்கெட்டும் போட்டுட்டேன். இந்த இதுவை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, உங்களுக்கு பழகிற வரையும். பழகிடுச்சுன்னா இது வேண்டாம். இதுவே வந்து இன்னும் கோடு போட்டுக்கிறது கூட போட்டுக்கலாம். அயன் பண்ணிட்டு சொன்னாங்க இல்லையா உங்கள் சித்தி கோடு போடுவோம் அப்படின்னு, அது மாதிரி தெரியலன்னா, இப்போ இந்த அளவு தெரியல, ஃபால்ஸ் உள்ள முன்ன பின்னுக்கு புடவையே வந்து இப்படி வச்சு தைச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் ஆகாத இருக்கிறதுக்கு சாரியில் கோடு போடுவாங்க, இல்லை ஃபால்ஸில் கோடு போட்டிங்கன்னா அந்த தெரியும் நம்ம கரெக்டாக. ஃபால்ஸ் மேலே வரும்போது சாரி நவராது இது ஒரு சிலருக்கு அடிக்கவே கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அந்த மீதி பிட்டை வச்சு அடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வரலனாலும் பரவாயில்ல, தைங்க. இப்போ இப்படி வரும் நம்மளுக்கு. என்ன பண்ணணும்,
திருப்பி பார்க்கும்போது எம்மிங் பண்ண மாதிரி இருக்கும். சாரி தான் எம்மிங் ஆயிடுச்சு. நம்ம கான்ட்ராஸ்டாக நூல் போட்டதுனால இந்த அளவுக்கு தெரியுது. நான் முதல்ல சின்னதாக வச்சேன்னா அப்புறம் பெருசாக வைக்கிறேன்னு சொன்னேன்னா அதனால பெருசாக எம்மிங் வருது பாரு அப்படியே. ஏன்னா பெருசாக வச்சா நம்ம கரெக்டாக எம்மிங்னு தெரியும், அதுக்காக பெருசாக வச்சுருக்கேன். இப்போ ஸ்லீவ்லேயே நம்ம இதில் இந்த அளவுக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆஃப் புள்ளி வச்சாலே போதும். இந்த அளவுக்கு கொஞ்சம் வச்சுருந்தாலே குட்டி குட்டியாக கூட வச்சுக்கலாம். சரி. அந்த வீல் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது குட்டியாக வந்துடும். ஏன்னா சாரியை வந்து நம்ம இந்த வீல் ஒயிட் கலர் இருக்குல்ல அது நேராக விடுறோம். இப்படி தான் ஃபால்ஸ் அடிக்கணும். மேலே எம்மிங் பண்ண மாதிரியே இருக்கு பாரு, கையில் எம்மிங் பண்ண மாதிரியே. ஓகேங்களா? பண்ணிடுறீங்களா? இது பண்ணு அது அதான் டெய்லரில் வந்து மெயின் அதான். எல்லோல ஒரு குத்து. ஒரே குத்து ஒரு குத்து நில்லுங்க. ஒரு குத்து எங்கே வேணும்? அந்த எல்லோல நில்லுங்க. எல்லோவில் ஒரு குத்து தான் வேணும். நீங்கள் எல்லோலேயே சேர்த்து தைக்கிற மாதிரி வச்சுருக்கீங்கல்ல, அந்த மாதிரி வைக்கக்கூடாதுல்ல. அதை பாருங்கள், ஒரு நிமிஷம். இப்போது இது 1/4 இன்ச் வெளியில் தெரியணும். இந்த இது வந்து 1/4 இன்ச் வெளியில் தெரியணும். இந்த இது ரெட் கலரு அந்த இதில் வந்து ஒரே ஒரு குத்து குத்தணும். இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போது ஊசி மேலே எடுத்துக்கிட்டு ஊசி எங்கே போகுது? எல்லோவில் இதுதான் எண்டு இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த எண்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எல்லோவை கொண்டு வந்து இந்த ஊசிக்கு நேராக வைக்கணும். அந்த எல்லோ பிட்டு மடக்கிருக்கோம் இல்லையா, அதை ஊசிக்கு நேராக வைக்கணும். ஒரு குத்து. ஓகேவா? இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த நேராக வைக்கிறதுக்கு, இந்த ஊசிக்கு நேராக வைக்கிறதுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ இந்த கிளாத் எங்கே விடுவீங்கன்னா இதுக்கு நேராக. இது எந்த கிளாத் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் 1/4 இன்ச்சுக்கு அழகாக ஸ்ட்ரெயிட்டாக. அது ஃபால்ஸ் வந்து எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம இது இப்போ தையலெல்லாம் இதில் விழும், ஒரே ஒரு குத்து மட்டும் அதில் விழும். அந்த கார்டியல் லைனில் ஒரே ஒரு குத்து எப்போ வருது இருக்கு. அது எம்மிங் இப்படி பண்ணி இப்படி இழுக்கிறோம்ல, அந்த காலில் ப்ரெஸ் பண்ணுங்க. இனிமேல் காலில் இந்த கை எப்பயுமே இந்த கை ஹேண்டில் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கொஞ்சம் லைட் ஆகும். 4 சமோசாவா? 3 சமோசா. ஆமாம், 4 வச்சுட்டாங்க. சவுண்டு சின்ன சின்ன 4 சமோசா. சின்ன சின்னதாக வந்த உடனே பாதாம் ஆல்ரெடி எப்பா நீ பொறுமையா பண்ணு. அவ்வளோதான் மெடி லைட்டாக மிச்சிட்டே வா. அப்படிதான் அதுதான் பொசிஷன். அதே பொறுமையாக அடிக்கணும், ஸ்பீடாக அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த துணி கொஞ்சம் எப்படி அப்படி போனால் பொறுமையாக அடிச்சிங்கனாலே 10 நிமிஷத்துக்கு ஒரு சாரி அடிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு பொறுமையாக இந்த லெவல் ஆஃப் படன் போட்டிங்க பார்த்தீங்களா, அதுக்கே 10 நிமிஷத்துக்கு ஒரு சாரி அடிக்கலாம். இல்லைம்மா கரெக்டா? ஆனால் நிதானம் தான் தேவை. இது வேலை இல்லையே, இதில் வேலையே இல்லையே. ஊசி என்ன போட்டு போறீங்க அப்படி பெருசா? எங்கேயோ நூல் வந்துருச்சு. நூல் இருந்துச்சா? த்ரெட் இதில் சுற்றிடுச்சுடா. பாபில் ஆல்ரெடி நூல் இருக்கும். இதுதான் கட் ஆயிடுச்சு. இதில் போட்டு இந்த ஓட்டை வழியாக வந்து அப்படியே பேக் சைடு. ஒரு சிலதில் பேக் சைடில் விட முடியாது, அது சொல்கிறேன் நான். இப்படி தச்சு முடிச்சுட்டு இதே தச்சிட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். கொடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் தான் இருக்கு. ஃபுல்லாக தச்சிட்டாங்க அவங்க. இதை வந்து பாருங்க மீன் ட்ரானிங் மாதிரி இருக்குது. இது எங்கேயோ வந்து பாருங்க. அதோட இது எவ்வளோ குட்டியாக இருந்தது. இந்த லென்த்து சொல்கிறேன் நான். இது வந்து நான் தச்சது. இந்த பழக்கிறதுனால வந்துருச்சு. அவங்க இது தச்சது பெரிய விஷயம்ன்ற நான். ஓகேங்களா? இப்போ இனிமேல் தான் பழகும். இப்போ தான் வந்து ஒரு புள்ளிக்கு வந்திருக்காங்க. 1லேருந்து 1/2 புள்ளிக்கு அவங்க கம்மி பண்ணிப்பாங்க. இனிமேல் தான் கம்மி பண்ணுவாங்க. ஆனால் இப்படி தச்சு போட்டாலுமே நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் தச்சுருக்காங்க, பார்த்துருக்கேன். நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அழகாக இருக்கும். இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ண ஹேண்ட்லேயே பண்ண அது மாதிரி அது இருக்கு. இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. அவ்வளோ. சரி, நெக்ஸ்ட் முடிச்சிருக்கேன் நான். ஓகேங்களா? அது இந்த மாதிரி மடக்கிக்கணும். இது மடக்கிக்கிறதுக்குன்னா ஒரு 4 கிளாத் இருக்கிற மாதிரி தெரியணுன்றதுக்காக நான் மடக்கிருக்கேன். அது அவசியம் கிடையாது. அங்கே ப்ளவுஸ்லேயோ என்ன வருதோ அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். காட்டன் ப்ளவுஸ்லாம் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவே வந்து இந்த இதில் பின்னாடி வச்சு அதே ஓவர் எட்ஜஸ்ல தையல் தையல்ல அந்த இது துணி ஒரு சில பிளவுஸ்ல வந்து பிரிஞ்சு வரும் சும்மாவே. எந்த இப்போ அதுக்கு அந்த மாதிரி இருக்கிற பிளவுஸுக்கெல்லாம் டிமோடு வச்சு அடிச்சுக்கணும்.
டீ மோடி டி பிங்க் டி வச்சுக்கோங்க, இல்லை கிரே டி, ரெண்டுமே வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ப்ளவுஸ்க்கு மட்டும்தான். நார்மலாக ஓவர்லாக்கு ஹெச் மோட் மட்டும்தான் ரெண்டுத்துலேயுமே. ஓகேங்களா? ஏன்னா இந்த இந்த டி மோடில் என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய கொச்சன்னு வரும். அப்போ நீட்டாக இருக்கும். உங்களுக்கு தையல் எந்த காலத்துலேருந்து அந்த துணி பிரியாது. அதுக்காக ஓகேங்களா? இது ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறது தான். ஆனால் வந்து இந்த 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 ஓட்டை தெரியுது இல்லையா, நீடிலுடைய கேப்பு, அந்த கேப்பு தான் நமக்கு கணக்கு. நீங்கள் ஃபுல்லாக வைக்கக்கூடாது. இதுக்கு முட்டரை இவ்வளோ தான் வைக்கணும். ஏன்னா ஃபுல்லாக வச்சோம்னா உனக்கு போயிடும். ஃபுல்லாக வச்சா உனக்கு போயிடும். அந்த ஆணில் மட்டும்தான் அடிக்கணும். அது நூல்கள் மாட்டிக்கணும். ஓகேவா? அந்த ஓரமாக வரணும். எல்லாம் ஃபுல்லாகவே அடிச்சிட்டேன் நான். திருப்பி வேறு எல்லாம் மடிச்சு. சரி பரவாயில்ல, அதுலேயே ஆஃப் இந்த ஹெச் எடுக்கிறேன். இந்த 2 கிளாஸ்லேயே எடுக்கணும். இது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். வேறு என்ன பண்ணுறது? மைனஸில் வச்சு அடித்தா இன்னும் ஃபிட்டாக வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஓவர் எட்ஜஸை லாக் பண்ணி அழகாக கொடுக்கும். ஓவர்லாக் இதுதான் இந்த மிஷின் கூட ஓவர்லாக் சூப்பராக இருக்கும். அழகாக இருக்கும். ஆமாம், மிஷின் கூட நல்லா இருக்குல்ல. 2 பக்கம் அந்த பிசுறு இருந்ததுன்னா பிசுறுலாம் உள்ளே பண்ணிடலாம். ஒன்று வீட்டுக்கே அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுத்துருங்க, கேஷ் ஆன் டெலிவரி போட்டுருலாம். ஆவடி வசந்தில் கல்யாணத்துக்கு போகிறீங்க, அடிச்சுட்டு ப்ளவுஸ்லாம் அடிச்சிட்டிங்க, உட்காந்து அடிக்க முடியல, எமர்ஜென்சி இப்படின்றது கூட உங்களுக்கு ஐ. ஆனால் அது டெம்பரவரி தான். வேணா பர்மனெண்ட்டாக வேணும் உங்களுக்கு ஓகேன்னா வச்சுக்கலாம். அந்த விஷயம் இது ஒன்றுமே இல்லை. அந்த கார்னரில் வைக்கிறீங்க ஈஸியாக. இது வராதது என்ன தெரியுமா? பீக்கோ டக்குன்னு அந்த அந்த பொசிஷன் வைக்க தெரியாது. பீக்கோ ஆமாம், ஹெம்மிங்கு வைக்க தெரியாது. ஓகேங்களா? மற்றதெல்லாம் ஈஸி தான். இந்த பா மாதிரி இருக்கும் தெரியுங்களா, ஒரு ஃபுட்டரு ஓப்பனில் ஓப்பன் ஃபுட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒன்று வாங்கிக்கணும். அது வாங்கிக்கிட்டிங்கன்னா கேதரிங் அடிக்கணும், இதுக்கும் யூஸ் ஆகும். எதுக்கு? ஊக்கு அடிக்க, பட்டன் அடிக்க. ப்ளவுஸில் போடுற ஊக்கு தானே கேட்குறீங்க. இது இருக்குங்களா, கொக்கி இது இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து இந்த இது தூக்கி இந்த பாருங்க, முனை இந்த முனை இப்படி இருக்கணும். நீடில் பாயிண்ட் இதுதான். இதுக்கு நீடில் போகிறதுக்கு ஓகே. இந்த மேலே ஒன்று இருக்கும், அது இப்படி தள்ளிங்கன்னா இப்படி வரும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உள்ளே இப்படி வச்சுட்டு அழுத்திங்க. உள்ளே இப்படி வச்சுட்டு ஒரு அழுத்தினீங்கன்னா கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடும். இது அப்படியே எடுத்து இந்த ஃபுட்டரை நான் சொன்னது இந்த த்ரெட்டு தான். அதான் அதை கீழே பாபினில் சுற்றணும். சரி, பாபினில். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். முதல்ல பட்டனை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அப்புறம் ஃபுட்டரை தூக்கி இதில் வச்சுக்கணும். இந்த நூல் கோர்க்குறோம்ல, நூல் அதுக்கு பின்னாடி ஒரு முட்டையாக இருக்கும், அது கீழே இருக்கும். இதெல்லாம் கவனிக்கல. இது கீழே இறக்கிறோம். ஓகேங்களா? கீழே இறக்கிட்டு வித்து வந்து 5 வச்சு இந்த பக்கம் 5 வெளியில ப்ளவுஸ் இருக்குது. வித்து 5 செலக்டர் வந்து அம்மாவோட ப்ளவுஸ் இருக்கு. இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, சரி இந்த பக்கம் வராது, இங்கே வச்சுக்கணும் செலக்டரை. ஓகே. வச்சுக்கிட்டு இது ரெட் கலர், இந்த பாருங்க 1 ஸ்டெப் காஜான்னு சொல்லிட்டு ரெட்டில் கொடுத்துருக்கானா, நம்ம அந்த ரெட்டை தான் யூஸ் பண்ணுறோம். இது ரெட்டு பாக்ஸு, ரெட் கலர் பாக்ஸு, இது வந்து பாக்ஸு, இது வந்து 5, இது வந்து இப்படி. இப்போ நோட் பண்ணிக்கோங்க. அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மிதிக்க போகிறேன், உள்ளே வச்சு மிதிக்க போகிறேன், அவ்வளோதான். அதுவே எல்லாமே பண்ணும். ஆனால் அந்த கிட்ட வரும்போது மட்டும் எந்த இடத்துல நிற்கிதுன்னு வச்சுட்டு அதுவே அடிக்கும். இது வந்து நிற்கும். அதை நிற்கும் போது மட்டும் நம்ம பார்த்து கட் பண்ணிக்கணும். ஆனால் எந்த காரணத்துக்கு கொண்டும் கிளாத்தை மாற்றக்கூடாது. இப்போ நின்றுச்சா அந்த கீழே வந்த இடத்த பார்த்துடணும்னா தெரியும் நமக்கு, அதை ஸ்டாப் பண்ணுறது. இவ்வளோதான் காஜா. ஈஸியாக இருக்கா? ஆனால் ஸ்டெப் மட்டும் ஓட்டை போடுறது, ஸ்டெப்பு நீ ஓட்டை போட்டுடலாம். அந்த போட்டு இது இருக்கா, கீழே ஒரு குத்து குத்துட்டு மேலே லைட்டாக தூக்கணும்னா இதுக்கு இந்த பட்டனுக்கான காஜா ரெடி. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் நான் மாற்றிடுறேன். எங்கள் வீட்டில் இருந்து 4 மணி ஆரம்பிச்சுட்டேன்.
சரி ஓகே. இப்போ நீங்கள் அவங்க அதான் சொன்னாங்க, அட்ரஸ்லாம் டீட்டெயிலாக சொன்னாங்க. காலம்பரை முடிச்சிட்டேன் நான் ஆக்சுவலாக. ஓகே. ஏதாவது என்ன பிரச்சனைனா என் நம்பர் அவங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருங்க. அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க நல்லா தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. இன்னும் இந்த கோகனட் பெப்பரெல்லாம் எனக்கு வேண்டாம், போட வேணான்ட்டாங்க. நான் உங்களுக்கு அரைச்சி காமிச்சிட்டேன், மாவு அரைச்சி காமிச்சிட்டேன். ஓகேங்களா? ப்ராடக்ட்டு நீங்கள் வந்து சென்ட்ரல் சொல்லுங்கள். காசு கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டேன். நான் வசந்தன் போல என்னென்ன ப்ராடக்ட் வருதோ ஏன் கேட்குறீங்க? காலையில் ஆனால் காலையில் ஒரு சிலர் எழுந்துக்கும் போதே, நான் லேட்டாக போகிறேன்னா எழுந்துக்கும் போதே கால் வரும். எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடும். அதெல்லாம் நான் இவருக்கு இதான் எங்கே கொடுத்த அப்பாயின்மெண்ட்டுன்னு தெரியலையே. கால் பண்ணி வச்சு அடிக்கலாமா? ஓகேங்களா? அடிச்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இல்லைங்க இந்த ப்ளவுஸில் வச்சு இல்லைங்க, இது இந்த போட்டுக்கிற ப்ளவுஸா? போட்டுக்கிறது. ஓகே, எதுக்கும் நாங்கள் இதில் அடிக்கிறோம், அப்புறம் கழட்டிக்கிங்க, அதில் அடிச்சுக்கோங்க. இல்லை வேணா நான் கழட்டிக்கிறேன். எல்லாம் சூப் வச்சிட்டிங்களா? போட்டிங்களா? ஓகே. 5 ரெட்டு ஏன்னா ப்ளவுஸ்லேயே ஓகே. இது போட வேண்டியது போடுவாங்க. உங்களுக்கு அந்த இதெல்லாம் எடுத்து அதுவே எதுவுமே பண்ணல. இந்த செட்டிங் போட தான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அடிக்கிறதெல்லாம் வேலையே இல்லை. அங்கே கிட்ட வந்துச்சுன்னா அப்படியே நிறுத்திடுங்க. கிட்ட வந்துச்சுன்னா அவ்வளோதான். அதோட நம்ம தான் நிறுத்தணும். நம்ம தான் நிறுத்தணும். அது நிறுத்தாது. அது அடிச்சு ஒரே இடத்துலயே அடிச்சுட்டே இருக்கும். அதான் ஊசி எடுத்துட்டு அதை வெளியில் எடுத்து அவ்வளோதான். இப்போ பட்டன் அடிக்கிறதுக்கு பா மாதிரி ஒரு குட்டர் விற்கும். ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. தனியாக பட்டனுக்குனே. இதில் காஜா மட்டும் தான் அடிக்க முடியும். காஜா தான் இதெல்லாம் காஜா பட்டன் புட்டன் தான் சொல்லுவோம். இதில் வச்சு அடிக்க வாட்டமாக இருக்காது. சரி, இதில் அடிக்கலாம், ஆனால் வசதிப்படாது. அந்த ஊசி இப்படி இப்படி போகுது இல்லை, அப்போ வந்து அந்த பட்டனில் விழுந்துடும். இப்படி வைக்கணும், சைடில் வச்சு இது பண்ணணும். நேராக பொறுமையாக பண்ணுங்க. இது மாதிரி பண்ணீங்கன்னா கையில் குத்திக்கலாம். சரியா? இப்படி தான் பிடிக்கணும். 2 விரல் மேலே, 3 விரல் கீழே, நடுவில் வச்சு ஒரு குத்து மேலே ஒரு கீழே வச்சு சைடில் அப்படி இல்லை மேடம், இங்கே பாருங்க. இப்படி பிடிக்கணும். 2 விரல் மேலே, 3 விரல் கீழே, உள்ள வச்சு போட்டிங்களே. போட்டாங்க. காஜாவே அடிச்சுட்டேன். இப்போ பூக்கடிக்கவா பட்டன் அடிக்கவா? ஃபஸ்ட்டு பூக்கடிங்க. பூக்கடிக்கவா? பூக்குக்கு இந்த கார்னர் இப்படி வச்சுக்கணும். இந்த எட்ஜ் இது மாறுது இல்லையா? இது மாறுது இல்லையா? இந்த எட்ஜில் இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இன்னும் எட்ஜஸில் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி எட்ஜஸை லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிக்கிட்டு இதை எடுத்து இழுத்து இதை கட் பண்ணி, அதுதான் இப்போ எல்லாம் பண்றாங்க. ஓட்டை போட்டு அப்படி தூக்குறாங்க. ப்ளவுஸ்ல வந்து 2 ஹோல்ஸ் போட்டு இப்படி உள்ள போட்டு ஹோல்ஸ் போடுறதுக்குலாம் ரொம்ப துணி கஷ்டமா கிழிஞ்சிச்சுனா என்ன பண்ண முடியும்? அந்த போஸ் கரெக்டா மாட்டிட்டு அப்படியே ரிட்டர்ன். ஓகேவா? நீங்க இது தெரியலனா உங்க சித்தி சொல்லி கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தைரியமா இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த பக்கம் பிடிக்க முடியலன்னா அந்த ஊக்கு இது மாறுது பார்த்தீங்களா? இதுவே வந்து அந்த பாக்ஸ் புட்டரில் அடித்தோம்னா நமக்கு அது கொக்கி மாதிரி இருக்கு இல்லையா? அந்த இந்த பின்னு கொக்கி மாதிரி. இது எல்லாமே எடுத்துட்டு வெறும் இதுதான் இதுதான் வச்சு அடிக்கிறேன். லைனாக அடிக்கிறேன். அதனால தான் நான் வேணாம், நீங்கள் அடிக்க வேணாம் காரணம். ஏன்னா அதில் போய் டக்குன்னு கையை டக்குன்னு உள்ளே விட்டாங்கன்னா கஷ்டம், பயந்து. அது வேற ஒன்றும் இல்லை. சடுன்னு போகும்போது நமக்கு பழக்கம் இருக்குன்னு நம்ம அடிக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இது நம்ம என்ன தான் பண்ணாலும் அது கிழியவே கிழியாது. துணி கிழியும், கொக்கி அவரே நம்ம கையில் தைக்கிறதுலாம் வந்துடும் சீக்கிரம். இந்த சைடு கொஞ்சம் அவ்வளோதான். இந்த சைடு தான் அடிக்கல, நடுவில் அடித்தா அவ்வளோதான். மேலே ஒன்று நடுவில். ஆமாம், எனக்கு தேவையில்ல 100 தடவை அடிக்கலாம். எனக்கு தேவை கொக்கி வரக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். பேக் சைடு இந்த மாதிரி வரும். ஆமாம், அவ்வளோதான். அதனால தான் சேம் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணணும். நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணோம்னா நாங்கள் வந்து டபுள் துணியில் தைக்கும் போது இது மேலே வராது.
ஆமாம், உள் பக்கமே போயிடும். இது உள்பக்கமாக தெரியாத அடிக்கணும்னா அடிக்கலாம். ஆனால் பீஸில் அடிச்சுட்டு அட்டாச் அட்டாச் பண்ணணும். ஓகேவா? அது வந்து நல்ல டெக்னிக். இது கஸ்டமருக்கு டச் கொடுத்தோம்னா நம்ம ஜாயின் பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது போட்டு நம்ம ஊக்கி எங்கே மாட்டணுமோ அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிட்டு இதே மெத்தடு தான் இருக்கும். இதுவே பிரியாது. போன வாரம் நான் இதுதான் பண்ணேன். நானும் வச்சிருக்கேன் ஒரு மிஷின். இதில் அந்த ஊக்க போட்டு இதெல்லாம் இந்த ஊக்க போட்டு மாட்டினோம்னா பக்காவாக நின்று. ஆனால் இந்த இது மாட்டும்போது என்ன பண்ணணும் நீங்கள், நம்ம கான்ட்ராஸ்டாக த்ரெட்டு அதே ஆமாம் அதே த்ரெட்டு வச்சோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும் தெரியாது, கண்ணு தெரியாது. ஜிக்ஸாக் அடிக்கணும். ஜிக்ஸாக் இது ஜிக்ஸாக்கை தான் நம்ம இது பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து போகலாமா? பட்டன் அடிச்சு காமிக்கவா? பட்டன் அடிச்சு இதுக்கெல்லாம் அந்த ஃபுட்டர் வாங்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், சாதாவே அடிச்சு பிளைன்லேயே அடிச்சு காமிக்கிறேன். துணி மேலே வச்சுட்டு அதுதான் ரொம்ப ரேர். இந்த ஹோல்ஸ் போகுது. சரி, ஓகே. நான் இதெல்லாம் இப்போ இது நகருதா? இப்போ என்ன பண்ணணும், சீனோடு வச்சுப்போ இது நகருது. வித்து இருக்கு இல்லையா, வித்தை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அந்த ஹோல்ஸ்க்கு நேரம் இந்த வித்து இருக்கு இல்லையா, எவ்வளோ நாளில் வச்சுருங்க? அது நம்மளுக்கு பார்த்தா தெரியும். 4 ஆமாம், அது என்ன சைஸில் தெரியுதோ அந்த சைஸ். அதான் இதுக்கு பிடிக்கணும்லாம் அவசியம் இல்லை, சும்மா அவ்வளோதான். அப்படியே அடிச்சிடும். இந்த இடத்துல பிடிக்க வசதியாக இருக்குது, அதனால் அப்படியே அடிக்கலாம், அப்படியே அடிக்கலாம். கிராஸும் அடிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிக்கலாம், நம்ம விருப்பம் தான். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், வேணும்னா அந்த வித்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். பட்டன் அடிச்சாச்சு, இந்த பட்டன் அடிச்சாச்சு, பட்டனுக்கு கோல் அடிச்சாச்சு, மூக்கு அடிச்சாச்சு, மூக்குக்கு எமர்ஜென்சி ஐயும் அடிச்சாச்சு. இந்த பட்டனுடைய இது என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே வச்சுக்கோமா, வச்சுக்கிட்டு ஒன்று நாள் கேதரிங் நோட் பண்ணிக்கோங்க. கேதரிங் எதுக்கு? எழுது. ஃப்ரில் வைக்கிறது தான் கேதரிங்கிறாங்க. ஃப்ரில்லுன்னா இந்த ப்ளீட் எல்லாம் வராது. ப்ளீட் வராது. ஃப்ரில் என்ன கேதரிங்னா அப்படியே சுருக்கமாக வந்துடும். பக்கத்தில் மிஷினே ஆட்டோமேட்டிக்காக இருப்பாங்க. துணி இப்படி பின்னாடி பிடிச்சிக்கணும். துணி வைக்க முடியலன்னா இது மாதிரி வேறு ஏதாவது துணியை கூட இருக்குது இங்கே வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சி இது ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கணும். இது வந்து இந்த பக்கம் வச்சா தானே மாறும். நான் அது வைக்க மறந்துட்டேன்ல. இந்த வேலை தள்ளுறாங்க இல்லையா, அதான் கேதரிங். அது எக்ஸ்ட்ராவாக கேதர் ஆகணும்னு பண்ணுறோம். வைக்கிறது வேறு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பஃப் ஸ்லீவ் வச்சுக்கலாம். இவ்வளோ த்ரெட்டு வந்து இது விடும். ஏன்னா அதுதான் இப்போ நமக்கு இந்த கேதரிங் பத்தலை. இது இந்த மாதிரி துணி இருந்தால் இன்னும் நல்லா சுருக்கம் வந்துருக்கும். இப்போ இதுக்கு பத்தாது இல்லையா, அதனால் நம்ம இது வச்சுட்டு இது லைட்டாக இழுத்திங்கனாலே வந்துடும். பஃப் ஸ்லீவ் இது ஆகும். அப்புறம் இதுக்கு மேலே பஃப் ஸ்லீவ் நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும். இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஏன் நமக்கே கூட தைச்சிக்கலாம். ஆமாம், இதை இந்த மேலே டாப் தைக்கிறீங்க. நமக்கே ஃப்ராக் மாடல்லாம் இப்போ இதெல்லாம் போட்டுத்தேன். நானே போன வாரத்தில் இது தைச்சேன். மாலத்திக்கிட்ட சொல்கிறோங்கம்மா, மிஷின் இருக்குது, பொண்ணாக பெற்றுக்க சொல்லுங்கம்மா. இருக்குங்க, சொல்லுத பாரு. எப்படி கடவுள் மிஷினுக்காக பொண்ணு பெற்றுக்கணுமா? அவன் எத்தனை சவரம் தேடி வைப்பான் அவன். யார் இனிமேல் சவரம்லாம் கேட்க போறா? அவ்வளோதான், புட்டஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். டிசைன் ஒரு மணி நேரம் சொன்னேன், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதான் கத்துக்கிறவங்களுக்கு நீங்க வேற அந்த சமோசாவும் அதுவும் கொடுக்கலாம். எப்பயும் அப்படி பண்ணக்கூடாது, தச்சுக்கிட்டே தள்ளணும். தச்சுக்கிட்டே இப்படி தள்ளணும் துணியை. அந்த சைடு கொஞ்சம் பிடிச்சிக்கோ. இது பிடிக்க கொஞ்சம் வசதியா இருக்காது. இது அந்த கேதரிங் ஃபுட்டரா இருந்தா அது பின்னாடி ஸ்டாப். நீ வந்து நீ கையில தான் இது பெடல் தானே பண்ற, அவ்வளவுதான். இதை தள்ளு, இதை தள்ளு, இந்த வரல. கரெக்ட். இந்த துணி கரெக்டா ஸ்ட்ரைட்டா இப்படி பிடிச்சிங்கன்னா அது தள்ளறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அதை இந்த கையில தள்ளு.
அவேல் பெட்டிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சத்தில் கற்றுக்கலாம். சொல்லு மேம். நேற்றே கால் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். கால் பண்ணல. ఇంకా టైట్గా పెట్టుకోండి. எந்த ஷோரூம்ல மேடம் நீங்க வாங்குனீங்க? இது வச்சுக்கிட்டு இப்போ இது பண்ணு, இப்படி பண்ணு. ஆமாம், நீ அடி. நாளைக்கு நான் காலையில கிளம்புனா தான் உங்க வீட்டுக்கு வர முடியும். முன்ன பின்ன ஆகும். நீங்க எத்தனை மணி வரையும் இருப்பீங்க? இப்படி பிடிச்சாச்சு, நான் கூட வரலையே. நீங்க சொல்றது எம்ப்ராய்டரி பேட்ச் ஒர்க்கு. இல்லை இப்போ அவங்க நான் இப்போ 53 தான் போகிறேம்மா. மணி 7வது எண்மணி திருத்தணிக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன்? மோடு இதை எழுதிட்டியா? மோடு பிங்க் சி நோட் பண்ணிக்கோங்க. பிங்க் சி சொல்றது நோட் இது வந்து 5லேருந்து 2 வரையும் 5லேருந்து 3 அந்த மாதிரி வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். 4 அவங்க பேசுறது மட்டும் எழுதுவோம். 5லேருந்து த்ரெட் டென்ஷன் இருக்காது. நார்மல் மோடு தான். எல்லாத்துக்குமே 3 தான். நாங்கள் தொடவே வேண்டாம். அந்த ஒன்றுக்கு மட்டும்தான், கேதரிங்க்கு மட்டும்தான் 9. ஏன்னா ஸ்டிச்சிங் பெருசாக வேணும் நமக்கு. பெருசாக தான் யூஸாக இழுக்க முடியும். மற்றதுக்கு இழுக்க முடியாது. அதுக்காக எல்லாத்தையும் லென்த் வந்து 0 வச்சுக்கணும். 0 பக்கத்தில் மைனஸில் வச்சுக்கணும். இல்லைன்னா அது பெருசாக அடிக்கும். இல்லை உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பெருசாக அடிச்சிக்கலாம். ஆனால் பார்த்து அடிக்கணும். இது வந்து நார்மல் பண்ணுறது. நார்மலாக தைக்கிற இதுவே வந்து ரிங்கு வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த பின் இருக்குல்ல, எல் பின்னு, அதை டவுன் பண்ணிக்கணும். அதை இந்த ரைட் சைடு அந்த உள்ளே இருக்கிற பல்லு இறக்கணும். பல் இந்த பல்லா இந்த சைடு. இதான் நாங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டிச்சஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லை அப்போ எம்ப்ராய்டரி போட்டால் பேப்பர் போட்டு தான் நான் தான் தள்ளுறேன். ஸ்ட்ரெயிட் தான் அடிக்குது. நான் தான் வந்து அந்த டிசைன் ஏற்ற மாதிரி நகர்த்தி கிளாத்தை டர்ன் பண்ணிக்கணும். கம்பெனிலலாம் வந்து டீம் போட்டுருக்காங்க தெரியுங்களா? அதுக்கு யூஸ் ஆகுது இந்த ஸ்டிச்சஸ். ஓகேவா? இந்த மாதிரி சுற்றி இப்போ ப்ளைனாக ஒரு இதுக்கு சாரீ இருக்குன்னா இதெல்லாம் நீங்கள் போட்டு ப்ளவுஸ் போட்டுக்கலாம். இதுவே வந்து இது இப்போ எல்லோ கலரில் சாரீ, ஒரு பிளாக் கலரில் ஒரு துணியை கட் பண்ணி இதே மாதிரி சுற்றி அடிச்சிட்டோம்னா பேட்ச் ஒர்க். ஓகேங்களா? அதுக்கு பேர் பேட்ச் ஒர்க்கு. இப்படி அடிச்சோம்னா டிசைன். அது வந்து சாரியிலே டிசைன் இதுவே அடிக்கிறது. உள்ள டவுனிங் கலர் கொடுக்கறது. உள்ள வந்து கலர் கொடுக்க போகிறேன். இப்போ நான் கலர் கொடுப்போம். இதே தான். என்ன பண்ணணும்? லைட்டாக இதை தூக்கிக்கணும். லைட்டாக தூக்கிக்கணும். இது வந்து கிழிஞ்சு போயிடுச்சுன்னா துணி, அது கூடையில ஊறி வச்சு அதுவும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? நான் தான் தள்ளுறேன். அது ஒன்றும் பண்ணலை. இவங்க தான் பண்ணுறாங்க. ஃபினிஷிங் பண்ணுறாங்க. இல்லை ஒரு கலர் பண்ணுறாங்க. இது வேற ஒரு ஆமாம், வேறு கலரில் கொடுத்தோம்னா அழகாக தெரியும். அந்த கலர் தெரியும். நம்ம எங்கே வேணுமோ அங்கே இழுத்துடலாம். லைட்டாக இந்த கையை இப்படி தூக்கிட்டோம்னா என்ன விட்டுருங்க. ஏம்மா உங்கள் அம்மா கதறாங்கல்லம்மா. மேலே சால்ட் உள்ளே கலர் அதெல்லாம் கொடி பிடிச்சி கொஞ்சம்